ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் டிக்கா ரோல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது போல் ரோல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இது போல் வீட்டிலே ஹெல்த்தியான முறையில் பன்னீர் டிக்கா ரோல் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த ரெசிப்பியை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரோல் செய்கிறதுக்காக இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 கப்பு அளவு அதே அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரவையும் சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்துட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா இது போல் கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இந்த மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி எடுத்துக்கணும். இந்த மாவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா பிணைஞ்சி விட்டுட்டு இது போல் மடித்து கொஞ்சமாக இது போல் ரோல் பண்ணணும். ரோல் பண்ணோன்னா நமக்கு இது நல்லா சாஃப்டாக ரெடி ஆகும். இது போல் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ரோல் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் 100 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், தனி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு பன்னீர் எடுக்க போகிறோமோ அந்த அளவுக்கு மசாலா பொருட்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது போல் நல்லா கலந்து விட்டாச்சு. நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு தான் நான் மசாலா பொருள் ரெடி பண்ணுறேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஹோம்மேட் பன்னீர் தான், நான் வீட்டிலே ரெடி பண்ண பன்னீர் தான். இந்த பன்னீரை சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து கொடுத்துடலாம். இதுவும் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேன் கொஞ்சம் சூடாகி வரட்டும். சூடானதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் கொஞ்சம் நல்லா சூடாகி வரட்டும். சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தல இந்த பன்னீர் மசாலாவோடு சேர்த்து அந்த பன்னீர் மசாலாவை சேர்த்துட்டு இது போல் நல்லா நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோடு சேர்த்து இந்த பன்னீரை நம்ம எண்ணெயில் சேர்த்துட்டோன்னா நமக்கு இது எல்லாம் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இதனால் 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இது போல் பொறுமையாக கலந்து விடலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து கலந்து விடக்கூடாது, பன்னீரெல்லாம் நமக்கு உடையும். இந்த பன்னீர் நல்லா சாஃப்டாக வரணும். அதனால் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த பன்னீர் நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு குடமிளகாய் எடுத்துகிட்டு ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா இது போல் இந்த மசாலாவோட இந்த பன்னீரோடு சேர்த்து நல்லா கலந்து விடணும். இது போல் நல்லா கலந்து விட்டால் தான் இந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த வெங்காயம் முட்டைக்கோஸ்லாம் நல்லா கலந்து வரும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இது அப்படியே நல்லா ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் மிளகும் உப்பும் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். நம்ம ரோல் பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிட்டோம், ஸ்டஃபிங்கும் ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக மைனஸ் செய்கிறதுக்காக இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். இதில் 2 முட்டையை இது போல் உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 பல் பூண்டு தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு முதல்ல இது போல் நல்லா மிக்ஸி ஜாரை மூடி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சதில் 50 ml அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாம். சமையல் எண்ணெய் நம்ம வாசனை இல்லாத எண்ணெயாக பார்த்து சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு முறை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அடுத்ததாக மீதி ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா க்ரீமாக அரைச்சி எடுக்கணும்.
இப்போ நல்லா இது 2-3 தடவை நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நமக்கு மயோனைஸும் ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம ரோல் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம சப்பாத்தி மாவை திரட்டி எடுத்துக்கலாம். இது போல் திரட்டி எடுத்துட்டு நார்மலாக சப்பாத்தியில் நம்ம சுட்டு எடுப்போம்ல, அது போல் நம்ம அந்த அளவுக்கு திக்னஸில் நம்ம இப்போது நார்மலாக எண்ணெய் சேர்த்து நம்ம சப்பாத்தி சுட்டு எடுத்துடுவோம். இப்போ நம்ம இந்த ரோலுக்கான சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு. இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இது போல் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ரோல் ரெடி பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சப்பாத்தியை ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே நம்ம மயோனைஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த மயோனைஸ் எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து இது போல் நல்லா தடவி விட்டுடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு மயோனைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணியிருந்த இந்த பன்னீர் டிக்காவையும் எடுத்துகிட்டு இது போல் நடுவில் வச்சுட்டு நல்லா இதை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு உள்ள ஸ்டஃபிங் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுட்டு இது போல் 2 பக்கமும் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டா நல்ல டேஸ்டியான பன்னீர் டிக்கா ரோல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சுலபமான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்று சாப்பிட்டாங்கனாவே போதும், அவங்க வயிறு நிறைஞ்சிடும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.